ஊர் காவல் படையை சேர்ந்த காவலர் ஒருவர் தங்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வரவில்லை என்றும் கொரோனா காலத்தில் செய்த பணிகளுக்கான ஊதியமும் வழங்கப்படவில்லை என்றும் 3ஆம் நபர் ஒருவரிடம் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதனை தற்போது கேட்கலாம். ஹோம் கார்டா இருக்கிறீங்க இல்லையா? ஹோம் கார்டாமா இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து? சார், ஹோம் கார்டாக இருக்கிறது அது சம்பளம் சரியாக வரதில்ல. சரிங்களா? மாதம் டியூட்டி பார்த்தாலுமே சேல்ரி 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் சேலரியே வருது. அதுவும் ரொம்ப டிலே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 நாள் டியூட்டி தான் தராங்க, ஸ்டேஷன் டியூட்டி கவர்மெண்ட்லேயே. அது எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். மாதம் முழுவதும் 30 நாள் வேலை கொடுக்கணும். போலீஸ்லாம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. அதனால் ஊர்காவல் படையை போலீஸ்க்கு துணையாக வச்சுருக்காங்க. இரவு ரோந்து பணி அனைத்து பணிக்கும் வந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் எங்களை கூப்பிட்றாங்க ஸ்பெஷல் டியூட்டி. ஸோ நான் இது வரையும் ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த ஹோம் கார்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் மேலே இது வரைக்கும் எந்த ரிமார்க்கும் கிடையாது. பப்ளிக் ஒரு சேவை தான் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் சம்பளத்தை எதிர்பார்த்து வரல. ஆனால் எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சுட்டாங்கன்னா தமிழக அரசுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர்காவல் படை சார்பாக நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிறோம். ஊதியம் எவ்வளோ உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது? எவ்வளோ ஊதியம் கொடுத்துட்டு வராங்க? ஊதியம் ஒரு நாளுக்கு 560 ரூபா, 5 நாளுக்கு 2800 ரூபா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் சம்பளம் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் கொரோனா சம்பளமே இன்னும் வரல. 3 மாதம் மந்த்து சேலரி வரல. எந்த சம்பளமும் வராமல் இருக்குது. ஸ்பெஷல் காலர்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள். அந்த ஸ்பெஷல் காலர் சேலரி கூட ஒன்றுமே வராமல் இருக்குது. அது தமிழக அரசு தான் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம்லாம் போடணும். ஊதியம் மாத ஊதியம் சரியான ரீதியில் வருதா? இல்லை சார், ஒரு மாதம் டியூட்டி பார்த்தா 2-3 மாதம் கழிச்சு தான் அந்த சம்பளமே வருது எங்களுக்கு. அந்த சம்பளமே நாங்கள் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு எங்கள் சிசி அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்து கேட்டு லெட்டர் கொடுத்த மூலிமா தான் எங்களுக்கு சம்பளமே வருது. தானாக வரவே கிடையாது சம்பளம். இது சார்பில் உயர் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்களா? உயர் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் எத்தனை வாட்டி மனு கொடுத்தாலுமே அவங்க வந்துடும்ன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்த பாடே கிடையாது. இது வரைக்கும் எவ்வளோ ஊர்காவல்படை அதிகாரிகள் உள்ளே இருப்பாங்க? அதாவது ஊர்காவல்படையில் ஒரு 16,000 பேர் இருப்பாங்க ஃபுல்லாக. இது வரைக்கும் எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான்? எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் சார். ஒருத்தர் 2 பேருக்குலாம் இல்லை சார். இந்த 16,000 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான் சார். உமன்ஸ் அண்ட் மென் எல்லாருக்குமே சார் சேம் பிரச்சனை இது தான் சார். இதை பற்றி வெளிப்படுத்திருக்கலாமே, ஏன் அது சொல்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க? இல்லை, இது வெளிப்படுத்தினா எங்கே சார் அதிகாரிங்க தான் சார் தடை பண்ணுறாங்க. நம்ம அதிகாரிகளை ஊர்காவல் படுற அதிகாரிகளை இந்த பிரச்சனை நம்ம வெளியே கவர்மெண்ட் கொண்டு போகலான்னு பார்த்தாலே இந்த மாதிரி நீங்கள் வெளியே கொண்டு போனீங்கன்னா உங்களை பண்ணிட்டு வெளியே நிற்கிடுவோம். இந்த மாதிரி எங்களே மிரட்டுறாங்க. இதுக்கு பயந்துட்டே நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் செய்கிறதே ஒரு 5 நாள் சரி சமூக சேவை செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம். ஏதோ வருது ஒரு 2000 இந்த குடும்பம் ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இது நாங்கள் வெளியே கொண்டு வரலாம் பார்த்தா எங்கள் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை வெளியே நீக்கிடுவோம் அப்படின்னு யூனிஃபார்ம் கூட என்ன பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஊதியம் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க? ஊதியம் இந்த மாதம் லாஸ்ட்டில் வரன்றது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணோன்னே கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் இன்னும் ஒரு சம்பளம் கூட வரல சார். பணி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? பணி நல்லா போயிட்டு இருக்கு சார். பப்ளிக் நாங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லை. பப்ளிக் பந்தியில் நல்லபடியாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட உழைப்பு தான் போகிறோம். வெயில் எதுவுமே பார்க்காம எந்த பந்தோபஸ்து டியூட்டி எந்த ஸ்பெஷல் டியூட்டினாலும் ஊர்காவல் படை